وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பெரும் கருணையும் கண்ணியமும் மிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷலாத்தவின் வழியாகல அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா என்ற உன்னதமான கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அல்லாஹினுடைய அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்ற பேர் ஆவலில் நாம் எல்லாம் நேரத்திலே வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கடமையாக்கிய நமக்கு சிறப்புக்குரிய நாளாக சொல்லப்பட்ட 2 நாட்களில் ஒரு நாளான ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை கொண்டாடி ஹஜ்ஜு பெருநாளுடைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு அடுத்த நாளில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். பொதுவாக ஹஜ்ஜு பெருநாள் துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டாலே நம்முடைய உள்ளத்தில் எல்லாருக்குமே எல்லா மனிதர்களும் மூமின்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய அந்த வாழ்வில் துல்ஹஜ் மாதத்தை அடையும் பொழுது ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தை கொண்டாடும் பொழுது இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வை நினைத்து பார்க்காமலாம் கடந்திருக்கவே மாட்டோம். எப்பேற்பட்ட முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவருக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படையே தெரியவில்லை என்றாலும் கூட ஹஜ்ஜு பெருநாள் அப்படி வந்துருச்சுன்னா இந்த பெருநாள் நாம் எதற்காக கொண்டாடுகிறோம், இந்த பெருநாளுடைய நோக்கம் என்ன, இந்த பெருநாள்ல யாருக்காக குர்பானி எந்த நோக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கிறோம் என்பதை எல்லாம் நினைவுபடுத்தி அதிகமாக நாம் சிந்தித்திருப்போம். அப்படி எப்படி இந்த ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்திலே இப்ராஹிம் நபியினுடைய வாழ்வையும் அவர்கள் தன் குடும்பத்தாருக்காக குடும்பத்தாரோடு சேர்ந்து செய்த அர்ப்பணிப்பு தியாகத்தை எப்படி நினைவுபடுத்தி அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு இறையச்சத்தை அதிகமாக்க சொல்லி இந்த ஹஜ்ஜு பெருநாள் தினத்தை இந்த துல்ஹஜ் மாதத்தை நமக்கு எப்படி அல்லாஹ் கடமையாக்கினானோ அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதத்தை அடையும் பொழுது ஒரு சிறப்புக்குரிய ஒரு படிப்பினையை ஒரு உபதேசத்தை நாம் எல்லாம் நினைவுபடுத்தி பார்க்க அதிகமாக கடமைப்பட்டிருக்கிறோம். அது என்ன படிப்பினை உபதேசம் அப்படின்னு சொன்னோம்னா, அண்ணலம் பெருமகனார் தன்னுடைய வாழ்வில் ஆற்றிய ஒரு அற்புதமான ஒரு உரை, 23 ஆண்டு கால பெருமகனாருடைய அழைப்பு பணியுடைய தாவா பணியினுடைய நபித்துவ தத்துவத்தை ஒற்றை உரையிலே சார்பிழிந்து தந்தார்கள் என்று சொன்னால் அது இறுதி பேருரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கிறோம் எல்லாருமே. இறுதி பேருரை அப்படின்னா அஜ்ஜத்துல் வதா, நபிகளாருடைய இறுதியாக ஆற்றிய விடைபெறக்கூடிய உரை என்று வரலாற்றுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இறுதி பேருரை, இறுதி அச்சின் பொழுது ஆற்றிய உரை, விடைபெறும் உரை, விடைபெறும் அச்சு, அப்படி எல்லாம் நபிகளார் ஆற்றிய அனல பெருமகனாருடைய அந்த உரையை பற்றி மேற்கோள் காட்டுவாங்க. அனல பெருமகனார் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அஜினுடைய கிரிகளை எல்லாம் நிறைவுபடுத்திக் கொண்டிருக்கும் பொழுது முஸ்தலிபாவில் அந்த மக்கள் மத்தியில ஆற்றிய ஒரு உரைதான் இறுதி பேருரை. அல்லாஹ்வின் தூதர் எத்தனையோ உரையை நிகழ்த்திருக்கிறாங்க. வாழ்ந்த காலகட்டத்தில் அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ உரைகளை தன் தோழர்களுக்கு மத்தியிலே நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஆனால் அத்தனை உரைகளை காட்டிலும் இறுதியாக நபிகளார் செய்த அச்சு ஒண்ணுதான். அது ஒண்ணு செய்த அந்த அச்சின் பொழுது நபிகளார் ஆற்றிய அந்த உரை பொன்னலத்துக்களால் பொறிக்கப்படும் சொல்லி வார்த்தையில சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அற்புதமான எல்லா செய்திகளையுமே உலகத்திற்கு பிரகடனப்படுத்தி விட்டு சென்ற ஒரு உரை என்றால் அந்த உரையை சொல்லலாம்.
அந்த உரையினுடைய சாராம்சம் எடுத்து ஒவ்வொன்றாக பார்த்தோம்னா இந்த ஒரு ஜும்மாவினுடைய நேரம் போதவே போதாது. அத்தனை பெரிய கருத்தாளமிக்க உரைகள். ஒவ்வொரு செய்தியும் ஒரு மூமின் தன்னுடைய வாழ்வில உள்ளத்திலே ஆழ பதிய வைத்துக் கொண்டால், மூமின்கள் மாத்திரமல்ல, இந்த உரையினுடைய சாராம்சத்தை ஒரு இஸ்லாத்தை ஏற்காத மக்களும் கூட, மாற்று கொள்கை உடையவர்களும் கூட இந்த உரையினுடைய தொகுப்பை எடுத்து வாசித்தார்னு சொன்னா, இப்படி ஒரு அற்புதமான உரையா, இந்த மாதிரியான ஒரு சொல்லை, ஒரு ஒரு வழிகாட்டுதலை யாரால் தர முடியாது அளவிற்கு அவர்கள் பிரமித்து போவார்கள். அப்படிப்பட்ட உரை நபிகளார் கூறுறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்களோடு அஜிக்கு நபிகளார் பிரகடனப்படுத்துறாங்க. துல்கஜ் மாதத்திற்கு முன்பாகவே அறிவிப்பு செய்த உடனே மக்கள் அங்கே இருந்து நபி தோழர்கள் எல்லாம் சாரை சாரையாக நபிகளாரோடு அணிவகுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் நபர்கள் என்று அதிதிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது 1.5 லட்சம் மக்களை வைத்து நபிகளாற்றிய உரை எப்படிப்பட்ட உரை தெரியுமா? ஆரம்பத்திலே சொல்றாங்க, நபிகளார் சொல்றாங்க ஆரம்பத்திலேயே, மக்கள் கூப்பிடுறாங்க, யாருமே மக்களே எல்லாரும் வாங்க. அப்படி எல்லாரும் ஒன்றிணைத்து நபிகளார் சொல்றாங்க, இஸ்மாவு கௌலி ஃப இன்னி லா அத்ரி லா அல்லி லா அல்லக்கும். இதற்கு பிறகு மக்களை நான் கூறுவதை நீங்க ரொம்ப கவனமா கேளுங்க. எப்பவும் ரசூல் அப்படி சொல்ல மாட்டாங்க. நல்ல பெருமகனார் ஒரு செய்தியை சொன்னாலே அது ரொம்ப கவனத்திற்குரிய முக்கியமான, எப்படிப்பட்ட சச்சரவுகளில் இருந்தாலும் நபிகளார் ஒரு செய்தியை சொன்னால் மக்கள் அங்க நிசப்தமாகி விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது நபிகளார் சொல்றாங்க, மக்களே நான் சொல்வதை நீங்க கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த ஆண்டிற்கு பிறகு இருக்கிறோம்ல, இந்த வருடத்திற்கு பிறகு இந்த இடத்தில் உங்களை நான் மீண்டும் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. நபிகளார் அப்பயே என்ன பண்றாங்க, அவர்களுடைய விடைபெறக்கூடிய ஹஜ் மாத்திரம் விடைபெறல, ஹஜ்ஜிலிருந்து மாத்திரம் விடைபெறல, உலகத்தை விட்டும் விடைபெற போகிறேன் என்பதையும் சொல்லாமல் சொல்லிவிடுறாங்க. நான் இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு உங்களை நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. அதனால இந்த முறையை ரொம்ப கவனமாக கேளுங்கள் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த செய்தியை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொண்டு வராதவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்கள் மீது இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லப்படக்கூடிய செய்திய எத்தனையோ உரைகளை நபிகளார் சொல்லி, இதில் இப்படி நடங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் இப்படி நடக்க சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் உங்களை இப்படி செய்ய சொல்லுகிறான், இது இறைவனுடைய கட்டளை என்றெல்லாம் பேசிய பெருமகனார் இந்த இடத்துல சொல்றாங்க, நான் உங்களுக்கு இங்க சொல்லப்படக்கூடிய செய்தியை வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் மீது விதிக்கப்பட்ட கடமைன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன்னா வந்திருக்கக்கூடிய உங்களை விட இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறீங்கல்ல, இந்த செய்தியை கொண்டு போய் பிற மக்களுக்கு எடுத்து வைக்கிறீங்கல்ல, அப்படி எடுத்து வைக்கும் பொழுது அவர்கள் உங்களை காட்டிலும் இன்னும் மேலானவர்களாக, இன்னும் பற்றோடு பரிவோடு இந்த செய்திகளை, இந்த செயல்களை அவர்கள் பின்பற்றக்கூடும் அப்படின்னு அடிநாதம் போடுறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நபிகள் பெருமகனார் அந்த மக்களுக்கு விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்க? முதல்ல சொல்றாங்க, யா அய்யுஹன்னாஸ் இன்ன ரப்பக்கும் வாஹித். மனிதர்களே, மக்களே நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ இன்ன அபாக்கும் வாஹித். உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான். குல்லுக்கும் லி ஆதம வ ஆதமு மின் துராப். உங்களுடைய மூதாதையர், உங்களுடைய தந்தை ஆதம், ஆதமில் இருந்துதான் நீங்கள் பல்கி பெறுகிறீர்கள். உலகத்தினுடைய எல்லா விதமான ஏற்றத்தாழ்வையும் போட்டு அடிக்கிறார். ஒரு தந்தை ஒருவர் தான், உங்கள் இறைவன் ஒருவன் தான். அதே மாதிரி உங்கள் தந்தை ஆதமிடத்தில் இருந்துதான் ஒட்டுமொத்த மனிதர்களும் பல்கி பெறுகிறீர்கள். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்தது என்ன சொல்றாங்க? சொல்லி முடித்த உடனே சொல்றாங்க, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க மக்களை, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனை விடவும் இன்னொரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையவே கிடையாது. அடிச்சு உடைக்கிறான். எந்த எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? இங்க இருக்கக்கூடிய மக்கள்ல உயர்வு தாழ்வு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் மாத்திரமல்ல, யாரை விடும் யாரும் உயர்வும் தாழ்வும் கிடையாது. அரபு பேசுபவரை விட அரபு பேசாதவர் எந்த விதத்திலும் குறைவானவர் கிடையாது. அரபு பேசாதவரை விட அரபு பேசுகிறவர் எந்த இடத்திலும் உயர்வானவர் இல்லை. அனைவரும் சமமானவர்கள், எல்லாம் சமம் தான்.
யாரும் உங்களை விட உயர்த்தி, யாரும் உங்களுடைய கீழ்நிலையில் உள்ளவர்கள் என்பதே கிடையாது என்று நபிகளார் இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஓங்கி உரைக்கிறார்கள். இன்னைக்கு வரை இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரல. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்கோமா இல்லையா? இந்த ஆண்டு வரையிலும் எதுக்கு தீர்வு வரல? ஒரு மனிதனை மனிதனாக நேசிக்கணும், மனிதனாக பாவிக்கணும், மனிதனாக அவனுக்கு அனைத்து உரிமைகளையும் தர வேண்டும் என்பதற்கு போராடணும். நமக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நமக்கு அதை பத்திய வலி, அதுக்கு அதை பத்திய சிரமங்கள், கஷ்டங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம். எப்ப தெரிஞ்சிருக்கும்னா இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கு முன்பாக வேணா அதை அனுபவிச்சிருக்கலாம். நான் இப்பதான் போன வருஷம் தான் இஸ்லாத்துக்கு வந்தேன், 10 ஆண்டுக்கு முன்னாடி தான் இஸ்லாத்துக்கு வந்தேன், 15 ஆண்டுக்கு முன்னாடி தான் இஸ்லாத்துக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் இது மாதிரியான இன ரீதியான மொழி ரீதியான பாகுபாடோடு தான் இந்த சமூகம் பார்த்து வந்துச்சு அப்படின்னு சொல்லலாமே தவிர இப்ப சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நேற்று பேசுறார் ஒரு நடிகர், சனாதானம்லாம் இருக்கணும், சனாதானம் கூடாதுன்னு சொன்னா அவர்கள் தன் தாய் தந்தையரை தன் வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களா? அப்படி அறிவுபூர்வமா சொல்றாரு. சனாதானம் என்ன சொல்லுது? சனாதானத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா அதை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, அதை எதிர்க்க கடுமையாக விமர்சிக்கக்கூடியவங்க சொல்றாங்க, சனாதனத்தின் பெயரால் தான் மனிதனை ஏற்றத்தாழ்வு கற்பித்து பாகுபாடு வைத்து பிரித்து வைத்திருந்தான். நீ தலையில இருந்து பிறந்தா உயர்ந்தவன், மார்பில் இருந்து பிறந்தா அடுத்தவன், நெஞ்சில இருந்து பிறந்தா அதுக்கு அடுத்தவன், தொடையில இருந்து பிறந்தவன் அதுக்கு அடுத்தவன், இப்படின்னு ஒவ்வொரு ரீதியிலே வர்ணாசிரம அடிப்படையிலே மனிதர்களை பிரித்து வைத்து தனக்கு அடிமைகளாக பாவித்ததுதான் வரலாறு. அதுல இருந்து மீண்டு வந்திருக்கணும். அதனால இந்த சனாதனம் கூடாது ஒரு பக்கம், அவர்கள் தங்கள் உரிமைக்காக போடுறாங்கன்னு கூட ஒரு பக்கம் நியாயம் சொல்லலாம், நியாயம்தான். ஆனா இதை ஆதரிக்கிறவன் எப்பறம் நீ எதிர்க்கலாம்? எனக்கு நீ கீழே நீ அடிமையா இருக்கத்தான் செய்யணும்னு யார் சொல்றானா? படிக்காதவன் சொல்லல, அறிவியல் தொழில்நுட்பத்துல வளராதவன் சொல்லல, அறிவியல் வளர்ந்து தொழில்நுட்பத்துல வளர்ந்து பகுத்தறிவுல வரலவன் சொல்றான் அதெல்லாம் சனாதானமா கூடும், அதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்றான். ஏன் அப்படின்னா என்ன? நான் உயர்வானவன் கருதுனா எனக்கு கீழே ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் என்னுடைய எல்லா வேலைகளும் செய்யலாம்ல, வெளிப்படையா பேசலாம். மலம் அல்லக்கூடியவர்களுக்கு என்று ஒரு சாரார் இருந்தாங்கன்னு சொல்றான். சொல்ல முடியுமா? ஏண்டா உன்ன மாதிரி அவனுக்கு கை இருக்கு, உன்ன மாதிரி அவனுக்கு துர்நாற்றம் இருக்கும், உன்ன மாதிரி அவனுக்கு உணர்வுகள் இருக்கும் அப்படின்னா இல்ல, இந்த பணிகள் செய்வதற்கென்றே சில பிறவிகள், சில ஜாதிகள் இருக்குதுன்னு வெளிப்படையா பேசுறான். ஆனால் அண்ணல பெருமகனார் எந்த மொழியிலே அல்லாஹ்வுடைய வேதத்தை அந்த உலகத்திற்கு ஓங்கி உரைத்தார்களோ, எந்த மொழியில் தான் பிறந்தார்களோ அந்த மொழியில் இருந்து கொண்டு சொல்றாங்க, அரபு பேசுபவனை விட அரபு பேசாதவர்கள் எந்த விதத்திலும் உயர்வானவர்களோ கீழானவர்களோ கிடையவே கிடையாது. அடிச்சு உடைக்கிறாங்க. சொல்ல முடியுமா? எந்த தலைவரால் பேச முடியுமா? எவனை எடுத்தாலும் தனக்கு கீழே ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று தான் எல்லாரும் விரும்புறான். ஆனால் அல்லாஹ் பெருமகனார் அதை போட்டு உடைக்கிறாங்க. உயர்வு தாழ்வு என்பது கிடையவே கிடையாது. மாறாக தக்குவாவின் அடிப்படையில், இறையச்சத்தின் அடிப்படையில தான் ஒருவர் உயர்வானவர்களோ தாழ்வானவர்களாக இறைவன் பார்ப்பானை தவிர பிறப்பின் அடிப்படையிலோ மொழியின் அடிப்படையிலோ அல்லது நிறத்தின் அடிப்படையிலோ ஒருவர் உயர்வு தாழ்வு என்பது கிடையவே கிடையாதுன்னு சொன்னாங்க. அதனால்தான் நபிகள் பெருமகனார் மக்காவை வெற்றி கொள்ளப்படும் பொழுது, மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது, வெற்றி கொள்ளப்பட்ட பெருமகனார் அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்குள் நுழைகிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்துறாங்க. அப்புறப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்துல தொழணும் இல்ல, அல்லாஹ்வுடைய ஆலயத்துல இறைவனை வணங்கணும் இல்ல, இறைவனை வணங்குவதற்காக அழைப்பு கொடுக்கணும். அப்படி அழைப்பு கொடுப்பதற்காக நபிகள் பெருமகனார் தேர்ந்தெடுத்து அழைத்த நபர் யார் தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கிறார்கள். பிலாலே ஏறுங்கள், இந்த மக்காவினுடைய காபத்துல்லாவினுடைய மேல் ஏறி நீங்கள் மக்களுக்கு தொழுகைக்கான அழைப்பை விடுங்கள். எங்காவது பார்க்க முடியுமா இந்த சமத்துவத்தை? அதனால்தான் கடவுளே இல்லை என்று சொன்னவர்களும் கூட நீங்கள் இழிவு நீங்களும் இஸ்லாத்தை ஏற்றுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படை சாராம்சம் வாடை கூட இருக்காது. அப்படி என்னதான் அந்த ஒரு இன ரீதியாக, ஒளி ரீதியாக, நிற ரீதியாக வேறுபட்டு இருந்து மக்கள் வந்தாலும் வந்த தடம் அடையாளம் தெரியாமல் அவருடைய வாழ்க்கை நிலைகள் மாறி போயிருக்கிறத பார்க்கிறோமா இல்லையா? இதற்கான காரணம் என்ன? நபிகளாருடைய அந்த பிரகடனம். அடுத்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நிறைய சொல்றாங்க நபிகளார். ஒரு சில செய்தியை தான் அவங்க பார்க்க முடியும். அடுத்து நபிகளார் சொல்றாங்க, மக்களே, இன்னொன்னு சொல்றாங்க, ஐயுன்னாஸ்
இன்ன திமாக்கும் அம்பாலக்கும் ஆராதக்கும் அலைக்கும் ஹராம். நபிகளா சொன்னாங்க, ஒட்டுமொத்த உலகத்திலுமே ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நபிகளார் தீர்வு சொன்னாங்க. என் அருமை மக்களே, உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய மானங்களும் இன்னொருவருக்கு புனிதமாக பார்க்கப்படும். அந்த புனிதத்தை நீங்கள் கை வைத்து விடக்கூடாது. அது உங்கள் மீது இறைவன் தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னாங்க. சொல்றதுக்கு முன்னாடி ரசூலா ஒரு பீடிகை வர போடுறாங்க. என்ன பீடிகை தெரியுமா? அருமை தோழர்களே, இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு தெரியுமா கேட்கிறாங்க. சகாபாக்கள் அமைதியா இருக்கிறாங்க. அடுத்து கேட்கிறாங்க, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அமைதியா இருக்கிறாங்க. அடுத்த ரசூலா சொல்றாங்க, இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் தெரியுமா? அமைதியா இருக்கிறாங்க. அமைதியா இருந்த நபி தோழர்களுக்கு நபிகளார் பதில் அளிக்கிறாங்க, இந்த நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள், புனிதமிக்க நாள். இந்த நாளுக்கென்ற ஒரு புனிதம், ஒரு கண்ணியம் இருக்கிறது. இந்த புனிதமிக்க நாள், இந்த மாதம் துல்ஹஜ் மாதம், அதுவும் புனிதமிக்க மாதம். இந்த நகரம் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க மக்கமா நகரம். காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த பகுதி புனிதமிக்க, அல்லாஹினுடைய அபாடிதங்கள் பேணக்கூடிய ஒரு இடம். ரசூலா சொல்லிட்டு சொல்றாங்க, இந்த நாள் எப்படி புனிதமோ, இந்த மாதம் எப்படி புனிதமோ, இந்த நகரம் எப்படி புனிதமோ, அதே போன்று உங்கள் சகோதரருடைய மானம் புனிதமானது, உங்கள் சகோதரருடைய உடைமைகள் புனிதமானது, உங்கள் சகோதரருடைய உயிர்கள் புனிதமானது என்பதை உங்கள் மீது விதிக்கப்பட்ட கடமை சொன்னாங்க. ஒரு சகோதரருடைய பக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய உயிர், மானம், பொருள், உடைமை புனிதம் நான் கருதுனா அதுல என்னைக்காவது பாதிப்பு வைப்பனா? என்னைக்காவது ரசீட்டி பார்ப்பனா? என் சகோதரனுடைய மானத்தோட நான் விளையாடணும்னு நினைச்சேனா அது புனிதமாச்சு. எப்படி காபத்துல்லாவில் காபத்துல்லாவை புனிதமாக பார்க்கிறோமோ, எப்படி இந்த மாதத்தை நாம் புனிதமா பார்க்கிறோமோ, அந்த மாதிரி என் சகோதரனுடைய மானம் புனிதமாச்சு. இன்னொருத்தனை ஏமாத்தி சாப்பிடுவானா? எப்படி ஏமாத்துவான்? நீங்க எப்படி அவனை ஏமாத்த முடியும்? எப்படி அவன் சகோதரனாச்சு? அவனுடைய பொருளாதாரத்தை நான் ஏமாத்துறேனா? அல்லாஹ் புனிதம் என்று நமக்கு அமானிதமாக்கி வைத்திருக்கிறானே, அதனால மோசடி செஞ்சவன் ஆயிருவனே, அடிச்சுக்கிட்டு மாறுறானே. இன்னைக்கு நீ பாக்குறவா இல்லையா? உலகத்துல இன்றைக்கு பெரும்பகுதி பெரும் முஸ்லிம் நாடுகள்ல தான் சண்டை சச்சரவுகள். ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், என்னமாவது காரணம் இருக்கட்டும், ஆனால் ரத்தத்தை ஓட்டுறானா இல்லையா? ரசூலா சொன்னாங்களே, அவருடைய ரத்தம் உனக்கு புனிதம் என்று சொன்னார்களே. ரத்தம் புனிதம்னா நான் அதை புனிதமா பார்க்கணும்னா பார்க்கிறேன்னா ரசூலா பிரகடனப்படுத்துறாங்க. சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய அனைவரும், இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் நீங்கள் ஒருவருக்கொருவர் இகுவத்துல் மூமினூன், ஒருவர் சகோதரர்கள் தான். உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை சச்சரவுகளால் உங்கள் கழுத்தையில் நீங்கள் வெட்டி மாய்த்துக் கொள்ளாதீர்கள். நீ பிரிஞ்சிடாதீங்க, சண்டை சச்சரவு போட்டு உங்களுக்குள்ள நீங்க பிணக்கு ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் நபிகளா சொன்னாங்க. அடுத்த ரசூலா சொல்றாங்க, பெண்களை பத்தி சொல்றாங்க, பெண்கள் விஷயத்திலே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்றாங்க ரசூலா. ஏன்னா இன்றைக்கு எப்படி ஒரு மனிதர்களிலே உயர்வு தாழ்வு என்று கற்பித்து தனக்கு கீழ் உள்ளவனை தனக்கு அடிமையாக தனக்கு சேவகம் செய்வதற்காக அடிமைப்படுத்திக் கொள்கிறானோ, அதே மாதிரியான ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட சிந்தனை, கெட்ட குணம் ஆண்களுடைய உள்ளத்திலே மேலோங்கி இருக்கிறது. பெண் தானே, பெண்கள் சொன்னாலே அவளை எனக்கு சேவை செய்யக்கூடியவதானே, அவள் எனக்கு அடிபணியக்கூடியவதானே, அவளை நான் கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடியவன் தானே பெண் என்ற அந்த எண்ணம் உங்களுடைய உள்ளத்துல வந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். பெண்களுடைய விஷயத்துல நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அது உங்கள் மனைவியா இருக்கட்டும், உங்களுடைய சகோதரியா இருக்கட்டும், உங்கள் தாயா இருக்கட்டும், அந்நிய பெண்களா இருக்கட்டும், அப்ப பெண்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, உங்கள் மனைவிகள் விஷயத்திலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் உங்கள் மனைவிமார்களை உங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கிறார். பாடம் எடுக்கிறாங்க ரசூலா. இன்னைக்கு படித்து முடித்த குடும்ப நல நீதிமன்றங்கள்ல மனோ தத்துவத்தை படித்த அவர்கள் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவன் கூட அப்படி கவுன்சிலிங் கொடுக்க முடியாது. அப்படி ரசூலா கவுன்சிலிங் கொடுக்கறாங்க. ஏன்னு சொன்னா, உங்கள் மனைவி விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்களை நீங்க அடக்குமுறையை அவர்கள் மீது கட்டவிழ்த்து விட்டுறாதீங்க, அவளை கண்ணமாய் அடிச்சிடாதீங்க. அவள் ஏதாவது மானக்கேடான காரியத்தை செய்தால் அப்ப கண்டிங்க. அதை தாண்டி 4 பேருக்கு முன்னாடி திட்டி அசிங்கப்படுத்தி அடித்து அவர்கள் நீங்கள் வேதனை செய்து அவர்களை நீங்க குடும்பப்படுத்திடாதீங்க.
அவர்கள் மீது உங்களுடைய ஆண் ஆதிக்கத்தை, ஆண் சிந்தனையை, ஆண் பலத்தை அவர்கள் மீது நீங்கள் கட்டமைத்து விட்டு விடாதீர்கள். அவர்களை பேடி பாதுகாத்துக் கொள்வது உங்கள் மீது கடமை என்று நபிகளார் சொன்னாங்க. சிந்திச்சு பாருங்களேன், யாரால சொல்ல முடியுமா? எந்த ஒரு தலைவரானது இந்த சமூகத்திலே ஏற்படக்கூடிய பிரச்சனைக்குண்டான தீர்வுகளை இப்படி சின்னமாக சிந்தித்து அதை மக்கள் மத்தியிலே உரை நிகழ்த்த முடியுமா என்று சொன்னால் பெருமானாருடைய உரை அப்படிப்பட்ட உரை. பெண்களை பத்தி ரசூலா சொல்றாங்க. அடுத்தது, உங்களுடைய மனைவிமார்களுக்கு அவர்களுக்கு உண்டான கடமையை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். அவர்களுக்கு உரிய முறையில உணவு கொடுங்க, அவர்களுக்கு உரிய முறையில் நல்வாழ்வை வழங்குவது ஆண்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகளார் அடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி நபிகளார் சொல்றாங்க, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அறியாமை கால ஜாகிரியா கால பழக்க வழக்கத்தை, அறியாமை கால பழக்க வழக்கங்கள் தன்னுடைய மக்கள் மத்தியிலிருந்து விடுபடுறத எந்த தலைவரும் விரும்பவே மாட்டான். உண்மை யதார்த்தம். ஒரு தலைவன் இருந்தானா எந்த பெரும்பான்மையான, அது மத ஆன்மீக தலைவர்கள், அரசியல் சமூக தலைவர்கள் கூட அதை ஏத்துக்குருவான். ஆனா ஆன்மீக தலைவர்கள் தனக்கு கீழ் உள்ள தன் மக்களுடைய அறியாமை விளங்குவதை ஏத்துக்கவே மாட்டான். அதை அவங்க உள்ளத்துல இருந்து நீக்கிறத, அதை அகற்றத விரும்பவே மாட்டான். ஏன்? அப்பதானே அவரை நம்ம அடிமையா வச்சிருக்க முடியும். அப்பதான் அவர்களை நம் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாக வைத்திருக்க முடியும். அப்படி நினைப்பார். நபிகளார் சொன்னாங்க, அறியாமை கால பழக்க வழக்கங்களை என் காலுக்கு கீழ் போட்டு நான் புதைத்து விட்டேன்னு சொன்னாங்க. எந்த அறியாமை கால பழக்க வழக்கத்தையும் மூமின்கள் முஸ்லிம்கள் பின்பற்றவே கூடாதுன்னு சொன்னாங்க. அறியாமை கால பழக்க வழக்கமா என்ன? அதை போய் நீண்ட நெடிய சப்ஜெக்ட் பேசிக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் போட்டு புதைச்சிட்டேன். அடுத்த ரசூலா சொல்றாங்க, வட்டியை நான் உங்களுக்கு தடை செய்திருக்கிறேன். வட்டி உங்களுக்கு ஹராம். அப்படிப்பட்ட அந்த வட்டியை நான் இந்த நேரத்திலே என் குடும்பத்தாரில் இருந்து அதை நான் தடை செய்கிறேன். அப்பாஸ் அவர்களுக்கு வர வேண்டிய வட்டியை நான் தடை செய்கிறேன். நான் என்ன பண்றேன்? தள்ளுபடி செய்கிறேன். அவரிடத்தில் வாங்கிய பொருளாதாரத்தினுடைய அசலை நீங்கள் ஒப்படைங்க. அவருக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை இந்த நாளோடு இந்த நேரத்தோடு நான் என்ன பண்றேன்? தள்ளுபடி செய்து இது வரவிருக்க வேண்டிய யாருடைய வட்டியையும் யாருக்கும் நீங்கள் வழங்க கூடாது. அதனால என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன்னு பிரகடனம் பண்ணாங்க. பலிக்கு பலி வாங்குவது அதே ரசூலா உழைத்தார்கள். அதையும் தன் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. இன்னாருடைய அந்த பலிக்கு பலி வாங்கக்கூடிய அந்த கொடுமையை இத்தோடு நான் ஒழிக்கிறேன். இன்னாருடைய மகனை கொன்றதற்காக அவர்கள் பழி வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பழி வாங்குதலை இந்த நேரத்திலே என் குடும்பத்தில் இருந்து நான் ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாத்துல பலிக்கு பழி வாங்குவதில் என்பது கிடையவே கிடையாது. எந்த அளவுக்கு இருக்குமா? ஜாகிலியா கால அரபுலக கால மக்கள் மத்தியில இந்த தலைமுறையிலே ஒருவரை இன்னொரு அவருடைய உறவுகளோ அல்லது அக்கம் பக்கத்திலேயோ ஏதாவது கொலையோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்திட்டா அந்த வெறி, அந்த பழிக்கு பழி வாங்க வேண்டிய அந்த குரோதம் இவருடைய தலைமுறைக்கு கடந்து இன்னொரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கும் அதை கடத்திடுவாங்களாம். இவன் இருக்கிறான் பாரு, இவன் நமக்கு எதிரி. ஏன்னா இவன் நம்ம குடும்பத்தை பழி வாங்கி இருக்கிறான், இப்படி செஞ்சிருக்கிறான், அப்படி செஞ்சிருக்கிறான், அதனால் அவனை விட்டுவிடக் கூடாதுன்னு சொல்லி இப்படியே தொடருமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்ற நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரம், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது மாத்திரம் மூமின்களுடைய கட்டுப்படுதல் கிடையாது. இது மாதிரியான அறியாமை கால பழக்க வழக்கங்களையும் விட்டுவளிக்க வேண்டும். அதனால் இஸ்லாத்தில் பழிக்கு பழி என்பது கிடையவே கிடையாதுன்னு பிரகடனப்படுத்துறார். சொன்ன ஒவ்வொரு செய்தியும் அண்ணல் பெருமகனாருடைய வாழ்வினுடைய அந்த இறுதி பேருரையினுடைய அந்த சொற்களை நாம் அனுதினம் படிச்சு பார்க்க எடுத்து படிக்கிறேன். எதற்காகவும் நேரத்தை செலவு செய்கிறோம். அல்லாஹ் தூதர் நம்மோடு பேசிய அந்த உரையினுடைய ரத்தின சுருக்கம் என்ன சொல்லி இருக்கிறாங்க, சொன்ன இன்னும் மற்ற செய்திகள் மற்ற தகவல்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை படித்து பார்த்து அதை உணர்ந்தோம் என்று சொன்னால் இந்த துல்கஜி மாதத்தினுடைய சிறப்போடு அந்த சிறப்பினுடைய நன்மையையும் நாம் அடைந்து கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்திலே ஆழ பதிவு வைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன்.
அடுத்ததாக நபிகள் பெருமகனார் இன்னும் சில செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அதுல குறிப்பாக ரசூலா இறுதியாக தோழர்களுக்கு மத்தியிலே 1.5 லட்சம் மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தும் பொழுதே ரசூலா சொல்றாங்க, மக்களை நான் உங்களிடத்துல ஒன்றை விட்டு செல்கிறேன், உன்னை நான் விட்டுட்டு போறேன். அப்படி அதை விட்டுட்டு போகக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் பற்றி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக வழி தவறவே மாட்டீங்க. அந்த ஒரு காரியம் போதும், உங்களுடைய வாழ்நாளிலே உங்களை வழி தவற விடாமல் அழைத்து செல்வதற்கு அது ஏதுவானதாக இருக்கும் என்று நபிகளார் சொல்றாங்க. எதை சொல்றாங்கன்னு சொன்னா அல்லாஹினுடைய வேதம், அல்லாஹினுடைய வேதத்தை தான் சொன்னாங்க. அல்லாஹினுடைய யார், நான் உங்களுடைய அல்லாஹினுடைய வேதத்தை விட்டு செல்கிறேன், அதை பற்றி பிடித்திருக்கும் நீங்கள் வழி தவறவே மாட்டீங்கன்னா பற்றி பிடிச்சிருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க. அல்லாஹினுடைய வேதத்தோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் சொல்லி நம்முடைய ஆள் மனதில உள் மனதை கை வைத்து, நானாக இருந்தாலும் சரி கை வைத்து சொல்ல முடியுமா? நேரத்துக்கு எடுத்து படிக்கிறோம், ஏதாவது தேவைக்கு எடுத்து படிக்கிறோம், ஏதாவது ஒரு டவுட் வருதா அப்ப எடுத்து திருமறையை வாசிக்கிறோமே தவிர நம்முடைய வாழ்வு அல்லாஹினுடைய வேதமா இருக்கா? என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அக்கப்பக்கத்தில் ஒரு பிரச்சனை, என் வாழ்வில் ஒரு நெருக்கடி, குடும்ப வியாபாரத்தில் ஒரு நெருக்கடி, அல்லது எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அந்த பிரச்சனையை நான் என் இறைவன் தந்த வழிகாட்டியோடு அணுகிறேன் சொல்ல முடியுமா? அப்படி சிந்திச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு சிரமங்களை சந்திச்சிருக்கிறோம், எவ்வளவு நெருக்கடிகளை அனுபவிச்சிருக்கிறோம். அப்படி அனுபவிக்கும் பொழுதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய நம்முடைய உள்ளம் தீர்வை நோக்கி செல்லுது. ஆனால் எந்த தீர்வை நோக்கி சொல்லுதுன்னா, அப்படி நடந்தா இப்படியா இருக்குமா, அப்படி பண்ணா இப்படி பண்ணா, இதை செஞ்சா இதை செய்யலனா இப்படி யோசிக்குமே தவிர அல்லாஹ் குர்ஆன்ல இந்த விஷயத்துக்கு இப்படி சொல்லியிருக்கிறானே, அல்லாஹினுடைய தூதர் திருமறையின் வாயிலாக நமக்கு இந்த உபதேசத்தை பாடத்தை நடத்தி இருக்கிறார்களே, அதன் அடிப்படையே இதை நாம் அணுகலா என்ன அப்படி நம்முடைய உள்ளம் சொல்லுதா? அப்படி உள்ளம் சொல்லலனா நாம் அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டியை தவறவிட்டுக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் வழிகட்டு போய்விடுவோம் என்பதை உணர்ந்து நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து மீண்டு கொள்ள வேண்டும். அவை நபிகளார் சொன்ன அந்த வழிமுறையை பின்பற்றி அதனோடு தொடர்பு வைத்து நாம் வழி தவறு விடாமல் நம் உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தினை வளர்க்குமா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறி பிரார்த்தித்து என்னுடைய இந்த ஜும்மாவினுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.